நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சேசப்ஸ் ரூல். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது. ஸோ இன்ட்ராமாலிகுலர்னா அந்த ஒரே மாலிகுல்குள்ளாரையே ஸோ வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அதான் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து த ப்ரிஃபர்டு லொகேஷன் இஸ் தட் ஒன் கிவ்ஸ் தி மோர் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். ஸோ நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதுல வந்து மோர் ஸ்டேபிள் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து அல்கீன் வந்து CH2 டபுள் பாண்ட் வித் CH2. ஸோ இங்க வந்து இருக்கும்போது இங்க 4 ஹைட்ரஜன்லயுமே இந்த சைடு CH2ல 2 ஹைட்ரஜன்ல, ஸோ அந்த மாதிரி இந்த 2 ஹைட்ரஜன்ல 2 சப்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா வேற ஒரு குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்டேபிள் அல்கீனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸோ 3,3 டைமெத்தில் 2 பியூட்டனால். ஸோ இது வந்து பியூட்டனால்ங்கும் போது 4. ஸோ அதோட தேர்ட் பொசிஷன்ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ நான் இதை நம்ம எப்படி நேம் பண்ணலாம்னா 2,2 டைமெத்தில், இதோட செகண்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் குரூப் இருக்குது. ஸோ அப்ப 2 பியூட்டனால். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், டீஹைட்ரேஷன் பண்றோம். டீஹைட்ரேஷன்னா அதுல இருக்க வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் பண்றோம். ஸோ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்றோம். ஸோ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து ஸோ இங்க இருக்கிற OH கூட வந்து கம்பைன் ஆகுது. ஓகே. ஸோ அப்ப இந்த ஆல்கஹால் வந்து இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைட்ரஜன் கிட்ட கொடுக்குது. ஸோ அப்ப இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது இங்க. ஸோ அப்ப இது இந்த இந்த அங்க இருக்கிற எலக்ட்ரான இந்த ஹைட்ரஜன் கிட்ட குடுக்குது. ஸோ அப்ப இந்த ஆக்ஸிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையில இங்க வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்ப இங்க இது வந்து O+ மாறுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, இந்த ஆக்ஸிஜன் வந்து இங்க இருக்கிற பாண்டிங் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே எடுத்துட்டு வாட்டர் மாலிகுலா அப்படியே வெளில போயிடுது. ஸோ அதான் இங்க -H2O வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அப்ப இங்க CH எப்படி மாறும், CH+ வந்து மாறுது. ஸோ இங்க வந்து இத வந்து நம்ம என்ன சொல்றோம், செகண்டரி கார்போகேட்டைன்னு சொல்றோம். இது ஏன் செகண்டரி கார்போகேட்டைன் அப்படின்னு சொல்றோம்னா, இங்க பிளஸ் இருக்கு இல்லையா இந்த கார்பன். இது வந்து எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருச்சுன்னா அது வந்து செகண்டரி கார்போகேட்டையன். இதே ஒரு கார்பன் அதாவது CH3, ஸோ அதாவது ஒரு கார்பன் கூட இப்ப C+ இருக்குன்னா, அது கூட ஒரு ஏதாவது ஒரு அல்கைல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா, சோ அது வந்து என்ன சொல்றோம், பிரைமரி. இங்க 2 கார்பன் இங்க வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதனால இது வெறும் செகண்டரி. டெர்ஷரின்னா வந்து என்ன இருக்கும், இங்க பிளஸ் இருக்குதா, சோ அத சுத்தி 3 கார்பன் குரூப் அட்டாச் ஆயிருச்சுன்னா, அது வந்து டெர்ஷரி கார்போகேட்டைன்னு சொல்றோம். இப்போ இங்க வந்து என்ன ஃபார்ம் ஆகுது நமக்கு, டெர்ஷரி கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னா, சோ இங்க CH3 இருக்கு இல்லையா? சோ இந்த CH3ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன்ல அதோட பாண்ட வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு, சோ அந்த ஹைட்ரஜன் வந்து H+ வந்து வெளில போயிடுது. சோ H+ வெளில போயிடுது. சோ இங்க அப்போ என்ன ஆகும், CH டபுள் பாண்ட் வித் CH2 வந்து ஃபார்ம் ஆகும். சோ அதுதான் இந்த காம்பவுண்ட் வந்து. சோ CH3, C, CH3, CH3, CH டபுள் பாண்ட் வித் CH2. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. சோ வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? இந்த இந்த காம்பவுண்ட்ல இருந்து வேற 2 பாசிபிலிட்டியும் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து மெத்தில் ஷிஃப்ட் நடக்குது. சோ மெத்தில் ஷிஃப்ட்னா, சோ இது வந்து செகண்டரி இல்லையா? சோ கார்போகேட்டையன்லயே பார்த்தோம்னா, சோ எந்த கார்போகேட்டையன் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும்னு பார்த்தோம்னா, டெர்ஷரி. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, செகண்டரி கார்போகேட்டையன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். சோ அதுக்கப்புறம் தான் வந்து பிரைமரி கார்போகேட்டையன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். சோ அப்போ வந்து இங்க வந்து செகண்டரி கார்போகேட்டையன் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, டெர்ஷரியா மாறுது. சோ அதுதான் மோர் ஸ்டேபிள். அதனால டெர்ஷரி கார்போகேட்டையனா மாறுது. சோ அப்ப இங்க மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்குது. சோ மெத்தில் ஷிஃப்ட்னா வந்து என்ன அர்த்தம், இங்க இருக்கிற CH3 வந்து சோ இந்த பொசிஷனுக்கு வந்து மாறுது. சோ இங்க இங்க இருந்த CH3 இந்த பொசிஷனுக்கு வந்து மாறுது. சோ மெத்தில் குரூப் மாறதுனால இது நம்ம எப்படி சொல்றோம், மெத்தில் ஷிஃப்ட்ன்னு சொல்றோம். சோ அப்ப இந்த பிளேஸ்ல இருந்து இங்க போகும்போது இங்க வந்து பிளஸ் சார்ஜ் வந்து கிடைக்கும். சோ அப்ப இங்க இருந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கு இல்லையா ஹைட்ரஜன், அது வந்து என்னாச்சுன்னா, சோ இந்த பிளேஸ்க்கு வந்து சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து இதிலயே வந்து 2 பாசிபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. எய்தர் நெக்ஸ்ட் வந்து பீட்டா எலிமினேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கார்போகேட்டைன் இருக்குது இல்லையா? சோ அது பக்கத்துல இருக்கிற கார்பன நம்ம என்ன சொல்லுவோம்? பீட்டா கார்பன்னு சொல்றோம். சோ இப்ப இதுவும் வந்து பீட்டா கார்பன் தான். இதுவும் வந்து பீட்டா கார்பன் தான். சோ அப்ப இதுலேருந்து வேணாலும் ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகலாம். இல்லன்னா இதுலேருந்து வந்து எலிமினேட் ஆகலாம் நமக்கு.
சோ அப்ப இந்த ப்ளூ கலர்ல குடுத்திருக்கிறது வந்து இந்த சைடு கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து எலிமினேஷன் ஆகுறத காமிச்சிருக்காங்க. சோ அப்ப இந்த CH3ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும்போது என்ன பண்ணும்? அதோட பாண்ட வந்து இந்த பிளேஸ்க்கு குடுத்துட்டு அந்த ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆகுது. சோ அப்ப அது என்னவா மாறும்? CH2 டபுள் பாண்ட் வித் C. இங்க ஆல்ரெடி CH3 இருக்குது. சோ திரும்ப இது வந்து எப்படி இருக்கும்? CH. 2 CH3 அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. சோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2, 3 டைமெத்தில் பியூட் 1, 1ஈன். சோ இது நெக்ஸ்ட் வந்து இந்த கார்போகேட்டைன்லயே இன்னொரு பாசிபிலிட்டி வந்து என்ன இருக்குன்னா, இந்த சைடு இருக்கிற பீட்டா கார்பன் வந்து எலிமினேட் ஆச்சுன்னா, சோ எய்தர் இது நடக்கும், இல்லன்னா வந்து இந்த பாசிபிலிட்டி நடக்கும். சோ இந்த பாசிபிலிட்டி நடந்தா என்ன ஆகும்? இங்க இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து சோ எலிமினேட் ஆகும்போது என்ன பண்ணும்? சோ அந்த ஹைட்ரஜன் வந்து அதோட பாண்ட வந்து இங்க குடுத்துரும். சோ அப்ப இந்த இடத்துல எப்படி மாறும்? இது 2 CH3 அப்படியே இருக்கும். சோ இதுவும் CH3 தான், இதுவும் CH3 அப்படியே இருக்குது. ஒரு கார்பன் அகைன் டபுள் பாண்ட் வித் கார்பன் 2 CH3 வந்து இருக்குது. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபைனலா, சோ இந்த மாரி இருக்கிற கார்பன் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீனா இருக்கிறது தான் மோர் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹைலி சப்ஸ்டிடியூட்டட்னா வந்து என்ன அர்த்தம்னா, சோ அல்கீன் சோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து ஈத்தீன் இல்லையா? சோ இது எப்படி இருக்கும்? இதோட ஆக்சுவல் ஃபார்முலா வந்து CH2 டபுள் பாண்ட் வித் CH2. சோ அப்போ இந்த காம்பவுண்ட்ல வந்து பார்த்தோம்னா, சோ இப்ப CH2 டபுள் பாண்ட் வித் CH2 இந்த CH2ல எந்த சப்ஸ்டிடியூஷனுமே நடக்கல. சோ அப்ப இந்த சைடு இருக்கிற CH2ல ஒரு ஹைட்ரஜன ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்து என்ன ஆயிருக்குது? சோ இந்த குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்குது. சோ இந்த குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஹைட்ரஜன் தான் இந்த இடத்துல ரீப்ளேஸ்மென்ட் நடந்திருக்குது. சோ இந்த சைடு பார்த்தோம்னா, சோ இந்த சைடு வந்து என்ன என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது. இந்த குரூப் வந்து 2 ஹைட்ரஜன ரீப்ளேஸ் பண்ணியிருக்குது. ஆனா இந்த காம்பவுண்ட்ல வந்து பார்த்தோனமே 4 ஹைட்ரஜன் இந்த சைடு இருக்கிற 2 ஹைட்ரஜன ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 மெத்தில். சோ இந்த சைடு இருக்கிற 2 ஹைட்ரஜன ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சைடும் மெத்தில். சோ அப்ப க ரிசல்ட் வந்து என்ன சொல்றாங்க? எந்த இடத்துல வந்து ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கீனா இருக்குதோ, சோ எந்த இடத்துல 4 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ் ஆயிருக்குதோ, அது வந்து என்ன இருக்கும்? மோர் ஸ்டேபிள். சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 4 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு 4 குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுதான் வந்து மோர் ஸ்டேபிள். சோ இந்த மாரி இதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட்டா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So next வந்து evaluate yourself. What is the major product obtained when 2,3-dimethyl pentane 3 all is heated in the presence of H2SO4. So இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் 2,3-dimethyl pentane 3 ஆல் இதை வந்து H2SO4 போட்டு ஹீட் பண்றோம். அப்ப டீஹைட்ரேஷன் நடக்குமா? சோ அப்ப இதுல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது? இங்க வந்து இந்த OH குரூப்ல வந்து அட்டாச் ஆகுது. சோ அப்ப O இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்? இந்த ஆக்ஸிஜன் வந்து இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ அப்படியே வெளில எடுத்துட்டு போயிடும். சோ வாட்டர் மாலிகுலா வெளில வந்து எலிமினேட் ஆகுது. சோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? பிளஸ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். சோ C+ஆ வந்து மாறும். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம்? சோ நமக்கு வந்து எந்த ஹைட்ரஜன் அதாவது பீட்டா எலிமினேஷன் வந்து நடக்கும். இப்ப இந்த சைடுக்கு இப்ப பிளஸ்க்கு சைடு இந்த சைடு பார்த்தாலும் அது வந்து பீட்டா எலிமினேஷன் தான். இந்த சைடு பார்த்தாலும் இந்த சைடு கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போனாலும் அது வந்து பீட்டா எலிமினேஷன் தான். சோ ஆனா இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? சோ இந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து சோ அதோட பாண்ட வந்து இப்படி குடுத்துட்டு ஹைட்ரஜன் வந்து வெளில வந்து எலிமினேட் ஆகுது. சோ அப்ப இது வந்து ஹைட்ரஜன் எலிமினேஷன் நடக்குது இங்க. சோ அப்ப இதோட பாண்ட் இங்க போகும்போது C டபுள் பாண்ட் வித் C வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இந்த மாரி இந்த சைடு இப்போ C டபுள் பாண்ட் வித் C கிடைக்குது இல்லையா? சோ அப்ப 4 சைடுமே வந்து என்ன இருக்குது? 2 இந்த ஹைட்ரஜன ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க மெத்தில் குரூப், இங்க வந்து எத்தில் குரூப். இந்த ஹைட்ரஜன ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்க ஒரு எத்தில் குரூப். அப்ப 4 ஹைட்ரஜனுமே வந்து இங்க வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு. சோ அப்ப இதுதான் நமக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும். So according to Save's rule, 2,3-dimethyl pent 2-ene is the major product.